இன்னைக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம இன துரோகம் செய்ததா பேசிட்டு இருக்காங்க. இன துரோகத்தின் அடையாளமே பிரபாகரன் தான். இன துரோகத்தின் அடையாளம் தன் இனத்திற்கே துரோகம் செய்யற இவங்க இவங்க யாரு? அங்க இலங்கையில பிரபாகரனா, தமிழ்நாட்டுல சீமான். உறவுகளுக்கு வணக்கம். இன்று காணொலியில நாம பேச போறது தெலுங்கு தாய் கிழவி பத்தி தான். இந்த தாய் கிழவிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பேசுறத நம்ம சீமானனே தான் பேசிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்ம தமிழ் தேசிய தலைவரை பேசுவாங்க. அவங்க நேற்று ஒரு காணொலி போட்டிருக்கிறாங்க. அந்த காணொலி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழர்கள் எல்லாம் முட்டாள், அதுவும் ஈழத்தமிழர்கள் அடிமுட்டாள். அவங்க பஞ்சமொழிக்கு வெளியில போனது, அவங்க பரதேசி கூட்டமா மாறினது பிரபாகரனாலதான். அவரு தான் இன துரோகி. அவரை போய் தமிழ் தேசிய தலைவர்னு சொல்றாங்க. அவர் பேரை வச்சு இங்க ஒரு இன துரோகி சீமான் அரசியல் செய்யறாரு. யாரு சொன்னது அவர் தமிழ் தேசிய தலைவர்? அவர் இன துரோகி. இந்த தமிழர்கள் முட்டாள் கூட்டம் அவரை தூக்கி வச்சுட்டு பேசுறாங்க அப்படின்னு அந்த தாய் கிழவி பேசினா காண்டு கூந்தல் ஆகுமா ஆகாதா? நம்மளெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி பேசுறாங்களே. அதாவது இவங்களுக்கு வரலாறு தெரியும், தெரியாமலாம் இல்லை. எப்படி நம்ம சிறு வயதுல பாட புத்தகங்களை படிக்கிறோம். ஈவேர ராமசாமி எங்கு பிறந்தார்? ஈரோடு மாவட்டத்தில். இப்படி படிக்கிறோம்ல. எப்படி இந்த வரலாறை திரிச்சு நம்ம தலையில இறக்குனாங்களோ, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டம், தெலுங்கு கூட்டம் ஒருபடி மேல போய் நம்மளுக்கான தலைவர் யாருன்னு நம்மளே அடையாளம் கண்டு நம்மளே கொண்டாடுறோமோ அவங்களையே கொச்சப்படுத்துறாங்க. ஏன்னா தமிழ் விழிச்சிடக்கூடாது. நீ விழிச்சிட்டீங்கன்னா நான் யார கட்டிடணும், இங்க இருக்க முடியாது. இந்த ஒரு தற்குறி தாய் கிழவியால நாம அவங்கள பேசுறதுனால ஒட்டுமொத்த அவங்க இனத்தை பேசுற மாதிரி ஆகுது. அததான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் இந்த தாய் கிழவியும் பேச வைக்கிறாங்க. இதோட காணொலியில எல்லாமே ஒண்ணு அண்ணனை பேசுறது, இல்ல நம்ம தமிழ் தேசிய தலைவரை பேசுறது, இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்துறது. இதுதான் இந்த பாட்டியோட அசைன்மெண்ட். காசை வாங்கிட்டு கூவுது. இது வசதியா இங்க வாழுது. இந்த வசதிக்கு பங்கம் வந்துடக்கூடாது. இல்ல, நம்ம தமிழர்களை ஏமாத்தி பொழைக்கணும். இவங்க வெளிச்சிடக்கூடாது. வெளிச்சிட்டா நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு இவங்க மனதில் நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சுதான் வாழ்றோம். இந்த தற்குறி தாய்களை ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா 50,000 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ் வந்துருச்சுன்னு உருட்டுவாங்க இந்த நாம் தமிழர் கூட்டம். 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ் வந்துச்சு. 2000 வருடங்கள் பழமையான ஒரு தமிழ் வருது. ஒரு 1800 வருடங்கள் பழமையான கன்னடம் அதுல இருந்து உருவாகுது. எதுல இருந்து? தாய் தமிழ்ல இருந்து. 1500 வருடங்கள் பழமையா இன்னொரு அதுக்கு அடுத்தாப்புல தெலுங்கு உருவாகுது. அதற்கும் ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் மலையாளம் உருவாகுது. இந்த தற்குறி தாய்களை சொன்ன வழியிலேயே நாமளும் பயணிப்போம். 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் தமிழ் வந்தது. அப்ப மூத்த மகன் யாரு? நாங்க தான். அதாவது ஒரு தாய்க்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்கள முதல் பிள்ளை தமிழ், அதுக்கப்புறம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு. இப்ப முன்னுரிமை யாருக்கு? மூத்த மகனுக்கு தான். அப்ப மூத்த மகன் சொல்றதா இளைய பிள்ளைகள் கேட்கணும். இது போக நம்ம தாய், தமிழ் தாய் 4 பிள்ளைங்களுக்கும் ஒரு நாடு கொடுத்துருக்காங்க. நீ பெரிய பையன் தமிழ, நீ இங்கே இரு. நீ பெரிய ஆள் ஆயிட்டுப்பா, உனக்கு இந்த கன்னட நாடு வச்சுக்கோ. நீ பெரிய ஆள் ஆயிட்ட, அதனால நீ தனியா போ, மலையாள நாடு வச்சுக்கோ. தெலுங்கு நீயும் பெரிய ஆளு, நீ தெலுங்கு நாட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு. இந்த பாட்டி சொன்ன அடிப்படையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு மாநிலம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப தமிழர்கள் மட்டும் கேன பசங்களாவே இருக்கணும். அவங்கள தூக்கி நம்ம கிட்ட வச்சுக்கணும், நாம ஓரம் கட்டிடணும். எப்படி இருக்குது? இவங்க சொன்ன கேள்வியிலிருந்தேதான் பதிலும் வருது. எப்படி பார்த்தாலும் உங்க கணக்குக்கு நாங்க 500 வருடத்துக்கு முன்னால வந்துட்டோம்ல. இப்ப எங்களுக்கு முன்னுரிமை இருக்குது இல்ல. இது எங்க நாடு தானே. ஏன் அப்படி பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் புதுசா கதை கட்டல. இந்த தற்குறி தாய்களை சொன்னதுல இருந்தே நானும் சொல்றேன். இப்ப முன்னுரிமை மூத்த மகன் தமிழனுக்கு தான். இது என் நாடு, அவன் நாட்டுல அவன் பிழைச்சிக்கா. இல்லப்பா, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் தாய் கூடயே அரவணைச்சு இருந்துக்கிறேன்னா, அப்ப அந்த தாய்க்கு மூத்த மகன் சீமான் என்ன சொல்றாரோ அதுபடி நடங்க.
எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். நாங்க நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். கிறுக்குத்தனமா நீங்க காணொளி போட்டுக்கிட்டு சும்மா தமிழரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி தன் மண்ணை பிரிஞ்சு போன ஈழத்தமிழர்களை பரதேசின்னு சொல்லி கொச்சப்படுத்துறது, தமிழ் தேசிய தலைவரை இன துரோகின்னு சொல்றது, அவருதான் வந்து இந்த போரையே உருவாக்குனாராம், சுய லாபத்துக்காக உருவாக்குனாராம். எனக்கு புரியல. இலங்கையில் இருக்கிற ராஜபக்ச யாரு? அவரு தெலுங்கன். நம்ம தேசிய தலைவர் யாரு? அவரு தமிழன். நீங்க சொன்ன கணக்குக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே நாங்க வந்துட்டோம்னா அங்கேயே மூத்த மகன் பிரபாகரன் தானே. அப்ப அவருக்கு கீழே தானே ராஜபக்ச இருக்கணும். அவர் எப்படி தமிழ் மக்களை கொன்னு ஒரு போரையே நடத்தி ஒரு இனத்தையே அழிச்சிருக்கிறாரு? அழிச்சிருக்கிறான். அவன் நல்லவன், தன் இனத்துக்காக உயிரையே தியாகம் பண்ணவர் இன துரோகியா. இப்ப எப்படி இந்த தாய் கிழவி வந்து புதுசா ஒரு கதை சுத்துது, இன துரோகி பிரபாகரன் சொல்லி. இது மாதிரி நிறைய தமிழர்களை முட்டாளாக்கி அவங்க மண்டையில தப்பு தப்பா ஏத்தி விட்டாங்க. எதிர்க்கணும், நேரடியா நின்று எதுங்க. இப்படி அவதூறு பருப்பி அசிங்கப்படுத்தாதீங்க, ரொம்ப காண்டியத்த கூடாது. ஏன்னா இந்த தமிழ் சமூகம் அவ்வளவு வழிகளை தாங்கியிருக்கு. நானும் பார்த்துட்டேன். நம்மளோட நடப்புல கண்ணுக்கு முன்னால இறந்தவங்க 2 பேர். ஒண்ணு நம்ம மாவீரர் பிரபாகரன், இன்னொரு மாவீரர் வியப்பனார். 2 பேர்த்தையும் பாருங்க, நம்மளுக்கு தமிழுக்கு அடையாளமான வீரமான முகம் 2யுமே சிதைச்சுட்டாங்க, வெளியில காணொலி விடுறாங்க. ஏன்னு கேட்டா, நீ எதை ரசிச்சு பார்த்தையோ, நீ எது வந்து உன்னோட அடையாளம், தமிழனத்தோட அடையாளம், இவங்க மாவீரன் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முகத்தை நான் சிதைச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த புகைப்படத்தை காட்டுறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண புகைப்படமா தெரியல எல்லாத்துக்கும். ஆனா வந்து நான் சின்ன பையனா இருக்கிறப்ப அது பெருசா தெரியல. நம்மளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சோன்னு தான் நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம இவங்க இவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க, ஒவ்வொரு காணிலும் இவங்க பாக்குறப்ப எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, நம்ம இனத்துக்காக போராடி இருக்கிறாங்க, இவங்க முகம் தான் நம்ம தமிழோட அடையாளம், இந்த முகம் தான் நம்மளுக்கு முகவரின்னு நினைக்கிறோம்ல, அந்த முகவரியே கிடையாதுடா, நாங்க எங்களை எதிர்த்த இப்படிதான் பண்டுன்ற அளவுக்கு தான் இவங்களோட வந்து கோலத்தனம். அதாவது நீ அடையாளமா எதை நினைக்கிறியோ அது அடையாளமே இல்லாம ஆக்கும். போதும், இதுக்கு மேலே தமிழர்கள் திருந்துங்க. உனக்கு அடையாளம் நீ எதை நினைக்கிறியோ அந்த அடையாளத்தை அழிக்கிறத இவங்களோட வேலையா இருக்குது. தெரிஞ்சும் தெரியாமலையோ சில தமிழர்களே நம்ம வந்து பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாதிரி இந்த கட்சியில் நின்று அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டு ஒரு சமூகம் சுத்துது. இவங்களோட முதல் டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிருந்தீங்க, குடிச்சிட்டுனா எல்லாத்தையும் மறந்துடுவேன். உன்னையே மறந்துடுற, உன் இனத்தை மறக்க மாட்டியா, உன் வீரத்தை மறக்க மாட்டியா? நம்ம தலைவர் ஈழத்துல இருக்கிறவர்களுமே இந்த போதைப் பொருள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அங்கேயும் டாஸ்மாக் இருக்கு, அங்கேயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் என்ன செய்தோ அந்த அரசாங்கமும் இலங்கையில தான் செய்யுது. எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இந்த மே 18 குறிப்பிட்டு இப்பதாங்க இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த நிகழ்வு நடக்க கூடாதுன்னு ஏகாப்பட்ட பிரச்சனை. நடிகனை தூக்கி உள்ள கொண்டாடுறாங்க, இல்லைன்னா இது மாரி தற்கொலை தாய்களில் அனுப்பிடுறானுங்க. அதான் வந்து எப்படி நீங்க வந்து இதை நடத்திடுவீங்க, இதை நடத்தவே கூடாதுன்னு வளக்கட்ட முயற்சியில் இறங்கிடுறாங்க திராவிட கூட்டம். போதும், இதுக்கு மேலேயாவது விழிச்சுக்கோங்க. இவங்களே வந்து எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாங்க, நம்ம எவ்வளவுதான் வந்து கேவலப்படுறது. இங்க இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகத் தமிழர்கள் எல்லாத்தையுமே இந்த தற்குறி தாய்களையும் அசிங்கப்படுத்துது. ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு தமிழரை வந்து இழிவுபடுத்துறாங்கன்னா என்ன சொல்றது? திருந்துங்க. இந்த தற்குறி தாய் கிழவியை பார்த்தாவது திருந்துங்க. அதோட இனத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்குது. தெலுங்கரோட இந்த மண்ணின் பூரக்குடி மக்கள்னு சொல்லுது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரியல. இல்ல மீதி தமிழர்கள்லாம் கோமாவுக்கு போயிட்டீங்களா, இல்ல என்ன யாரே கிடைக்கட்டு போட்டோம் நாம சந்தோஷமா இருந்த போதும், சாவர காலத்துல நம்ம சொத்து சேர்த்து நம்ம பிள்ளைங்களை கொடுத்துட்டு போனா போதும், மீதி இருக்கிற மக்கள் கிடைக்கட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய கடைசி வாய்ப்பு 2026. இதை தவற விட்டுட்டீங்கன்னா நம்மளும் எங்கேயாவது போய் பஞ்சம் முளைக்க வேண்டியதுதான். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.